இன்றைக்கி ஜூன் 1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாக்குத்தத்த ஆராதனை ப்ளஸ் திருவிருந்து ஆராதனை இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். அன்றைக்கி 1 மற்ற டேஸில் 6 மணிக்கு சர்ச்சு வைப்பாங்க. இன்றைக்கி சண்டே வந்ததுனால எல்லாமே சேர்த்து 7 மணிக்கு நம்ம ஊரில் சர்ச்சு வச்சுட்டாங்க. அது முடிச்சுட்டு 8:30க்கு அம்மனம்பாக்கம் அம்மா வீட்டு சர்ச்சு 8:30க்கு தான் தொடங்குவாங்க. அங்கேயுமே இன்றைக்கி நம்ம போயிருந்தோம். ஏன் போனோன்னு பார்த்திங்கன்னா, அண்ணனுக்கு ஓலை வாசிக்கிறாங்க. ஓலைன்னா திருமண அறிக்கை திருமணத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நாங்கள் சரி முதல் ஓலைன்றதுனால அங்கே போயிருந்தோம். நான் பிளஸ்ஸி ஷாரன் பைக்கில் போயிட்டோம். அவர் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கார் எடுத்துன்னு வந்தார். எப்படியும் நைட்டில் ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் பார்த்திங்கன்னா ஐயர் சூப்பராக திருவிருந்து வழிபாடு நடத்தினார். இங்கேயும் நான் இங்கே தையூர்லேயும் நான் திருவிருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே நாளைக்கு 2 டைம்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. பைக்கில் ஃபுல்லாக யோசித்துனே போனேன். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆசீர்வாதம் தானே, டபுள் ஆசீர்வாதம். 1 ஏசப்பாவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் கிளம்பிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஆயர் சிறப்பாக திருவிருந்து வழிபாடு எடுத்துன்னு இருந்தார். ஃபஸ்ட் வீக்னால் அங்கேயுமே கம்யூனியன் சர்வீஸ் தான். அங்கே நாங்கள் லேட்டாக போகணும். லேட்டானா துவக்க பாடல் பாடி முடிச்சுட்டு அந்த இதுவெல்லாம் வழிபாட்டு எல்லாம் சொல்லிவிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ தான் நான் போனேன். அதனால் நம்ம ரெகுலராக என்னை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். லேட்டாக ஆயிடுச்சுன்னா நான் சர்ச்சுக்குள்ளே கூட போக மாட்டேன், வெளியவே தான் உட்காருவேன். அது மாதிரி தான் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், பின்னாடி கடைசியாக கீழே உட்காந்துட்டேன். அது நிறைய பேர் இங்கே இடம் இருக்குது உட்காரு அப்படின்னாங்க. அப்போ கூட இல்லை, சரி வேணாம் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்தேன். மெயின் ரீசன் பெனிட்டா ஷாரன் பிளஸ்ஸி அவங்க நான் சேரில் உட்காந்து தான் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கேனா பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் ஓலை வாசித்துட்டு அண்ணன் பெரியம்மா பெரியப்பா திருமண நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே ஐயர் வழிபாடு முடிஞ்சதும் ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கம்யூனியன் சர்வீஸ் எடுத்தாங்க. திருவிருந்து வழிபாடு நடந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு திருவிருந்து வழிபாடு அம்மா வீட்டு சர்ச்சோட அம்மா வீட்டு உள்ள ஜனங்களோட எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரே நாளைக்கு 2 டைம் திருவிருந்து எடுக்கலாமான்னு நீங்கள் யாருன்னா பார்த்துன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, எல்லோரும் சாப்பிட்டீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா? நம்ம சேனல் பாப்பு ஃபேமிலியை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இன்னும் ஒரு 500 பேர் அந்த மாதிரிலாம் வந்தால் நம்மளுக்கு 2K வந்துடும். 2Kனா 2000 பேர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் உள்ள நிகழ்வுகள், நம்மள இருக்கிற ஃபங்க்ஷன், அது எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணி போட்டுருக்கேன். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா வேறு இல்லை, அவங்க வேறு சர்ச்சுனா அங்கே சமத்துவபுரன்றதுல அவங்க அங்கே இப்போ பார்த்துக்குறாங்க. அதனால் அவங்க போயிட்டாங்க. போனதும் எங்கள் அம்மாவை தான் கண்கள் எல்லாம் தேடுது, எங்கள் அம்மாவை காணுமே அப்படின்ட்டு. இன்றைக்கி எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் கூட. அதனால் ஆபிரகாமுக்கு உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்கள். முன்னாடி கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. 1 ஃபுல்லாக ஒரே ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக மன நிறைவாக போச்சு. ஓலை வாசித்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் தான் சமையல் நல்லா மதியம் சிறப்பாக நல்லா டேஸ்டியாக எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அங்கே சுத்தமாக டவர் இருக்காது. அதனால் பேட்ரி லோவாகிடும். சார்ஜும் நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அதனால் கிச்சன் ஒர்க் நிறைய இருந்ததுனால சமைக்கிற வேலை ஒரு 20 பேருக்கு சமைச்சேன். சிக்கன் குழம்பு, பீஃபு, சாதம், ரசம் எல்லாமே பண்ணதுனால ரொம்ப டயர்டாக வேறு ஆகிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் கழித்து எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு ஜாலியாக பசங்க எல்லாருமே பெட்ரூமில் போயிட்டு ஏசி போட்டுக்கின்னு ஃபுல்லாக பயங்கர டான்ஸு. அவங்க இந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பெனிட்டா, ஷாரனு, அனல்யா, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஆடலை. எல்லாரும் பயங்கர டான்ஸ் ஆடி காலே வலிக்குது அவங்களுக்குலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு எழுந்துக்க சொன்னால், இல்லைப்பா கால் வலிக்குதுப்பா, கால் அழுத்தி விடுப்பான்ட்டு அவரை கெஞ்சின்னு இருக்கிறாங்க. உங்களை யார் டான்ஸ் ஆட சொன்னால் ஃபுல்லாக சினிமா பாட்டு தான்.
போட்டுட்டு ஒரே டான்ஸு. அடுத்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம். அம்மா வீட்டு சர்ச்சில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா 8:30க்கு தொடங்கி ஒரு 10 முடிஞ்சிடும். ஐயர் வந்து மாணவர் ஞாயிறு இந்த ஞாயிறு. ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் அடுத்த கிளாஸ்க்கு போகிறாங்கல்ல, அதனால் அந்த தலைப்பின் கீழே தான் மெசேஜ் கொடுத்தாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சமாரியா ஸ்திரீயை பற்றி கூட சொன்னார். சமாரியா ஸ்திரீ இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சமாரியா ஸ்திரீயை பற்றி சொல்லி நான் கேள்விப்படலை. ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இறையியல் அறிவோடு நல்லா கொடுத்துருந்தாரு. எப்போவுமே வந்து எனக்கு இந்த ஐயர் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஐயருமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஐயர் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ரொம்ப கைண்ட் அண்ட் குட்டாக இருப்பார். நல்ல தியாலஜிக்கல் நாலேஜ் அவருக்கு, நல்ல இறையியல் அறிவு, சூப்பராக மெசேஜ் கொடுப்பாரு. நல்லா ஒரு ப்ரோக்ராம்னால் பயங்கரமாக அட்மின் பண்ணுவார். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாமே வெல் ப்ரிப்பராக பண்ணுவார். அது நான் ஒரு அர்ப்பன் பண்டிகையிலே நான் பார்த்தேன். கார் பார்க்கிங்லேருந்து பயங்கரமாக நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆலோசனை பண்ணலாம், ஆனால் அதை வந்து செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து அம்மா வீட்டு சர்ச்சில் நிறைய யூத் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க, ஒரு 150 குடும்பம் இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு வேலையை பிரித்து விட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பு.